Hi friends, welcome back to another video of Mount of the Christ. இதுவரை கடவுள் எப்படி உலகத்தையும் மனுஷனையும் படைச்சாருன்னு பார்த்தோம். நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், போய் அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் நல்லா புரியும். நம்ம லாஸ்ட் வீடியோல ஆதாமும் ஏவாளும் கடவுள் சொன்ன பேச்சை கேட்காம நன்மை தீமையாடுற மரத்தோட பழத்தை சாப்பிட்டுருவாங்க. அதை அவங்க சாப்பிட்டதுனால அது அவங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களோட கண்கள் வந்து திறக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அத்தி மரம்னு ஒரு மரத்தோட இலைகளை எடுத்து பறிச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்து கடவுள் வந்து எப்பயுமே இந்த ஆதாம் கூட ஏவாள் கூட வந்து உள்ளாவுவாங்க, நல்லா பேசிக்கிட்டே ஜாலியா அந்த கார்டன் வந்து சுத்தி வருவாங்க. அந்த மாதிரி கடவுள் வந்து ஆதாம் ஏவாள்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா வந்து ஆதாமுக்கு வந்து ரொம்ப பயம், ஏன்னா அவங்க வந்து கடவுள் சொன்ன பேச்சை மீட்டாங்கன்னு சொல்லி ஒரு மரத்துக்கு பின்னால இருந்து கடவுளே நாங்க வந்து நிர்வாணியா இருக்கோம், ட்ரெஸ் இல்லாம இருக்கோம், அதனால அவங்க முன்னாடி வர எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கடவுள் கேட்கிறாரு, நீ வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கேன்றதை உனக்கு யாரு சொன்னா? நீ வந்து நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த நன்மை தீமை அறிகிற மரத்தோட பழத்தை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. அதற்கு ஆதாம் சொல்றாங்க, நீங்க வந்து எனக்கு கொடுத்த இந்த துணைவி தான், ஏவாள் தான் வந்து கொடுத்தாங்க அந்த பழத்தை, அதனால நான் சாப்பிட்டேன்னு சொன்னாலுமே ஏவாளை பார்த்து கடவுள் நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கிறப்ப என்னை வந்து ஒரு பாம்பு தான் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொன்னோடனே கடவுள் வந்து கோவப்பட்டு அந்த பாம்பை பார்த்து சொல்றாங்க, நீ வந்து உன்னோட ஊர்வன அனிமல்ஸ்லயே வந்து நீ ரொம்ப சபிக்கப்பட்டதா இருப்ப, நீ வந்து வாழ்நாள் ஃபுல்லாவுமே உன்னோட வயிற்றால ஊந்து போய் தான் வந்து நீ உன்னோட சாப்பாட்டை வந்து நீ தேடி நீ சாப்பிடுவ, நீ வந்து அந்த பெண்ணை வந்து நீ ஏமாத்திட்ட, அதனால அந்த பெண்ணுல இருந்து வரப்போற அவளோட சந்ததி அவளோட குழந்தைகள் வந்து உன்னோட தலையை நசுக்குவாங்க, நீ வந்து அவளோட குதிங்கால்களை நீ காயப்படுத்துவா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க. சாபங்கிறது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. பெண்ணுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து என் பேச்சை கேட்காம அந்த சர்ப்பத்தோட பேச்சை கேட்டு பாவம் செஞ்சனால நீ உனக்கு வந்து நீ பிரெக்னன்ட் டைம்ல வந்து உன்னோட வலியை வந்து நான் அதிகப்படுத்துவேன், நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தை பெற்றுப்ப அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. மனுஷனுக்கு என்ன சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா, நீ வந்து உன்னோட உயிரோட இருக்கிற நாள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவ அப்படின்னா ஒரு நெத்தி வெறும் நிலத்துல சேர்ந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு நீ வந்து சம்பாரிச்சுதான் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வந்து இந்த மனுஷன் ஏற்கனவே வந்து அவரோட பேச்சு கேட்காம நன்மை தீமையாட மனத்தோட பழத்தை வந்து சாப்பிட்டுட்டான். இதுக்கப்புறம் திருப்பி நன்மை தீமையாட மனத்தோட பழத்தை சாப்பிட்டான் அப்படின்னா அது வந்து சாவே இல்லாம இருப்பான். ஸோ வந்து உலகம் வந்து பேலன்ஸ்ட் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு ஆதாமும் ஏவாளையும் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டு அதை வந்து காவல் செய்ய திருப்பி அந்த ஆதாமும் ஏவாளும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது காவலுக்காக ஏதேன் தோட்டத்தோட வாசல்ல கேருபீன்கள் அதாவது ஏஞ்சல்ஸை வந்து காவலுக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீசி கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டயத்தையும் காவலுக்கு வைக்கிறாரு. அப்புறம் ஆதாமும் ஏவாளும் வந்து அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு அவங்களோட வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏவாளுக்கு வந்து குழந்தை பிறக்குது. ஃபர்ஸ்ட் குழந்தை காயின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. செகண்ட் குழந்தை பிறக்குது, அதுக்கு ஆபேல்னு பேர் வைக்கிறாங்க. காயின் வந்து விவசாயம் பண்றவனா இருக்கான், ஆபேல் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவனா இருக்கான். அப்ப ஒரு நாள் காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு வந்து காணிக்கை செலுத்துறாங்க. அந்த டைம்ல கர்த்தர் வந்து ஆபேலோட காணிக்கை ஏற்றுப்பாரு, காயினோட காணிக்கை ஏத்துக்க மாட்டாரு. அதனால கோவமடைஞ்ச காயின் அதாவது அண்ணன் ஆபேல வந்து கொன்றுவான். இதை பார்த்து கோவமடைஞ்ச கடவுள், நீ வந்து ஏன் உன் தம்பியை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ காயின் வந்து நான் ஃபர்ஸ்ட் கொல்லல அப்படின்னு சொல்லுவார். இல்ல உன் தம்பியோட ரத்தம் வந்து இங்க வந்து என்கிட்ட வந்து மண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்னை மன்னிச்சிடுவேன்னு சொல்லி காயின் கேட்பாரு. பட் கடவுள் வந்து நீ வந்து தேசத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அப்ப காயின் கேட்பாரு, நான் வந்து போனா என்னை யாராவது கொன்றுவாங்களே நான் அப்ப சார் தனியா தெரிஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கிறப்ப கடவுள் வந்து அவரோட நெத்தியில வந்து ஒரு முத்திரையை வந்து பதிச்சு ஒன்னு கொள்றைய வந்து 7 ஜென்மத்துக்கும் பாவத்தை அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் காயினும் அந்த ஊரை விட்டு தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போவாரு. தேசத்துக்கு போய் அவர் வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்து இவர் வந்து ஒரு தேசத்தை உருவாக்கி சந்தோஷமா வாழ்வாரு. இதாங்க ஆதாம் ஏவாளோட கதை. ஆதாம் ஏவாளுக்கு ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்கும், அவங்க பேரு சேத்து. இதோட ஆதாம் ஏவாளும் காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சேத்துன்னு பேர் வைப்பாங்க. இதாங்க ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஆதாம் அண்ட் ஏவாள் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அப்புறம் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.